மற்றுமொரு அண்மைச் செய்தி, ஜென்சி டிஎம்கே கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதனை சீர்குலைக்க தாவேக அரசு சதி செய்கிறது என்றும், ஜென்சி டிஎம்கே கூட்டங்களை ஒருங்கிணைத்து வரும் அன்பானந்தன் அரியப்பனை காவல்துறை மூலம் அச்சுறுத்த தாவேக அரசு முயற்சிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் உள்ள அன்பானந்தன் அரியப்பனின் வீடு முன் நள்ளிரவு 12 மணியளவில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியிருக்கிறது. மேலும் தாவேக அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட திமுக இளைஞர் அன்பானந்தன் அரியப்பன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் அராஜகம் செய்துள்ளனர். மேலும் விஜய் ஆட்சியில் எதிர்த்து கேள்வி கேட்டால் அடக்குமுறைகளும் அராஜகங்களும் தொடர்வதாக பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பையன் அன்பானந்தன் அரியப்பன் என்பது நம்முடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அவன் வந்துட்டு இருக்கிறான். இந்த ஜென்சி மீட்டிங்கில் வந்து 6 பேரினுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்துட்டு செயல்பட்டு வரப்ப திடீர்னு வந்துட்டு நைட்டு 12:30 மணிக்கு வந்துட்டு காவல்துறை வந்துட்டு அங்கே எங்கே உங்கள் பையன்னு கேட்டு, எங்கே உங்கள் பையன் நாங்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை பையன் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கோம் வரல அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் நாங்கள் வீடெல்லாம் சர்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. சர்ச் பண்ணுற அளவுக்கு என்ன குற்றம் சார் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து கேட்டோம். இல்லை நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு 4 பேர் வந்துட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 2 போலீஸுங்கெல்லாம் வந்தாங்க. இல்லை சர்ச் பண்ண நாங்கள் விட மாட்டோம்ன்ற சொன்ன அடுத்த செகண்டு போலீஸ் வந்து டிஎஸ்பி தலைமையில் 25 காவலர்களோட வந்துட்டு அராஜகம் பண்ணி வீடை கதவை தட்டி நாங்கள் பார்த்தே தீருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீடை வந்து சர்ச் பண்ணுற அளவுக்கு இது பண்ணாங்க. நம்முடைய வேப்பநல்லி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் இளைஞர் நண்பர்கள் எல்லாம் வந்து எந்த வகையில் நீங்கள் வந்து எங்கள் பையனை நீங்கள் கைது செய்வதற்கு வருகிறீர்கள், என்ன குற்றத்தை செய்தான் என்று கேட்டார்கள். கேட்கின்ற பொழுது நாங்கள் வந்துட்டு அந்த பையன் வரைத்தளத்தில் சிஎம்ஐ தவறாக பேசினாங்க என்று வந்து சொன்னார். எது இருந்தாலும் பார்த்துக்குவோம், காலையில் வந்து நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொன்னாலும் கேட்கல. இருந்தாலும் அக்கறமாக வந்துட்டு வீடு வந்துட்டு 25 போலீஸ் காவல்துறையினர் எந்த விதமான வாரண்ட்டும் இல்லாமல் அனுமதியின்றி அக்கறமாக வந்து வீட்டை வந்து சர்ச் செய்து போயிருக்கிறார்கள். இப்படி வந்துட்டு இந்த டிவிக்கே அரசாக்கப்பட்டது பழிவாங்குகின்ற போக்கில், அராஜக போக்கில், ஒரு உண்மையான சமூக வலைத்தளங்களில், சமூக ஊடகங்களில் கூட பேசுவதற்கு சுதந்திரமாக அந்த ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இது மாதிரி நிலைமை தொடர்மையானால் கண்டிப்பாக எங்களுடைய இயக்க தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களையும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயா அவர்களையும் கண்டிப்பாக தகவல் கொடுத்து தமிழகம் முழுவதும் ஜென்சி நடத்தவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இவர்கள் அச்சுறுத்தலை வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த பெரிய இஷ்யூவாக எடுத்து நாங்கள் இதை உண்மையாக கண்டிக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.